ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வரப்போகுது. வீட்டு வேலைலாம் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடு க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு செய்கிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சில கிச்சன் டிப்ஸு சொல்ல போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரை பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நம்ம பால் பொங்க விட்டு ரொம்ப கருத்து போயிருக்குங்க. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரை பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோசைமாக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா 2 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் போல் கூட எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம துணி பவுடரும், கொஞ்சமாக நம்ம ஷாம்பு எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஈனோவும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ஒரு நார் வச்சு தேய்ச்சி பாருங்க, ரொம்ப சூப்பராக வருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரை மணி நேரம் தாங்க விட்டேன். ஏன்னா டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போவே வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக. சரி, நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு டைம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ வீடு ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒட்டடெல்லாம் அடிக்கலைங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஷெல்ஃபில் நம்ம வீட்டில் பழைய தொடப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம குச்சி கட்டிக்கிட்ட ஒட்டரை அடிச்சுக்கலாங்க. இப்போ நான் ஸ்டூல் இருக்கிறதுனால ஸ்டூல் போட்டு நான் இப்போ மேலால் ஒட்டரை அடிச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டில் மேலெல்லாம் நம்ம அங்கங்கே தேவையில்லாத ட்ரெஸ்ஸுங்க, இல்லை குப்பைங்க, பையங்க எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். யூஸ் பண்ணாத பொருளாக போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி பொருளாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டப்பா இருந்துச்சுன்னா, அந்த டப்பாலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் போட்டு எடுத்து மேலே வச்சுருங்க. இப்போ நானும் எடுத்து மேலே வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காஞ்ச துணியில் வச்சு ஷெல்ஃபை தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரத்துணியில் பார்த்தீங்கன்னா, ஈரத்துணினா எப்படி தெரியுங்களாங்க, அப்போ தான் ஷெல்ஃப்லலாம் எதுவுமே எறும்பு வராமல் இருக்குங்க. இப்போ நான் எல்லா ஈரத்துணியெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் நீட்டாக அடுக்கி வச்சிடலாம். என்னோட பாப்பா தாங்க வீடியோ எடுத்தா. என்கிட்ட ஏன்னா ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு, அதனால பாப்பா தான் வச்சு வீடியோ எடுத்திருந்தா. காலையிலே 8 மணிக்கெல்லாம் எழுந்துதாங்க வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். அது இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணும். நிறைய வீடியோ நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப லாங்காக போகுதுன்னு சொல்லிட்டு தாங்க. எந்த அளவுக்கு சின்னதாக எடிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்குங்க. இப்போ துணி எல்லாமே எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம வீட்டில் தேவையில்லாத துணி ஏதாச்சும் இருந்தால் இந்த மாதிரி ஷால் போட்டு இல்லை சாரீ போட்டு இந்த மாதிரி நம்ம துணியை வச்சு நல்லா நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம 4 மூலைக்கு கட்டி எடுத்து நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நாளாலும் சரிங்க இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் கட்டி வச்சுட்டுனா போதுங்க, எவ்வளோ நாளானாலும் இந்த துணி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வீடெலாம் கூட்டிடலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தேவையில்லாத பொருளை எடுத்து குப்பையில் போட்டாச்சுங்க. அப்போவும் இவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இப்போ வீடு ஃபுல்லாகவே நான் க்ளீனாக கூட்டியாச்சு. இப்போ பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, சிங்கில் எல்லா பாத்திரமும் கழுவியாச்சுங்க. நம்ம வீடு க்ளீன் பண்ண போது தாங்க நம்ம ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச பொருளோ நம்ம ஏதாச்சும் வச்சுருப்போம், அதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் தாங்க நான் படிக்கும்போது நான் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தேன். அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சது. சரி, நானும் பார்த்துட்டு இருந்தேன், எடுத்து அப்படியே வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ சைடில் நம்ம கழுவிடலான்னு சொல்லிட்டு நானும் சோப்பு நாரெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்ருக்குங்க. ஏன்னா கையோடு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க. ஒரு வேலை செஞ்சு இன்னொரு வேலை செய்யாமட்டால் நம்ம வீடு க்ளீன் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா பசங்களுக்கு இன்றைக்கி தான் லீவு, கொஞ்சம் கூட மாட வேலை செய்வாங்க. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நானும் குழந்தையும் தான் இருப்பாங்க, வேலை செய்யறதுக்கு யாரும் இருக்கவும் மாட்டாங்க. எங்கேயாச்சும் நம்ம ஷெல்ஃபில் ஏறினா கூட யாரும் துணையாவது தேவை, அதனால தாங்க. இப்போ பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்தாச்சு, ஷெல்ஃப் எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தொடச்சாச்சுங்க. இப்போ வெளியில் மட்டும் வீடியோக்காக வெளியில் மட்டும்தாங்க ஃப்ரிட்ஜு தொடச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல்லாக காலி தாங்க இருக்குது. ஏதாச்சும் வாங்கி வச்சா தானே இருக்கும். இப்போ ஜன்னல் கம்பியெல்லாம் ஈர துணி வச்சு தொடச்சாச்சுங்க. இப்போ தொடச்சி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்கரை டப்பா, பருப்பு டப்பா எல்லா டப்பாவும் தூக்கிட்டு வந்துட்டாங்க மாடிக்கு. மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் ஒரு பேப்பர் போட்டோ இல்லை பாய் போட்டு ஏதோ ஒன்று போட்டோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு இது எல்லாமே காய போட்டுக்கலாம்.
இப்போ நான் எல்லா டப்பாவுமே எடுத்தாச்சு. எல்லாமே காய போட்டுங்க. அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே காய போட்டிருக்குங்க. நான் இப்போ எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஏன்னா அதில் வந்து பருப்பு, சர்க்கரை எல்லாமே ஒரு துணி போட்டோ இல்லை பை போட்டோ நீங்கள் காய வச்சுக்கோங்க வெயிலில். நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்டிகை டைமில் இருக்கிற எல்லா பாத்திரமும் கொண்டு வந்து வெளியில் வச்சோ இல்லை மாடி மேலே வச்சோ நம்ம கழுவிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. என்ன ஒன்று மாடி படி ஏறி கொண்டு போகணும், திரும்ப கொண்டு போய் வைக்கணும், அது ஒன்று தாங்க. இப்போ நம்ம சர்க்கரை டப்பா, பருப்பு டப்பா எல்லாமே கழுவி வெயிலில் காய வச்சிடலாம். அதுக்குள்ளே காயிட்டுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மும் இருக்குது. அரிசி ட்ரம்மு, காய் கூட எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வெளியில் கழுவும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும் போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து சிங்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் போட்டு நம்ம கழுவி திரும்ப ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம கமுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சிட்டு திரும்பவும் கொண்டு வந்து திரும்ப அதுக்குள்ளே பொருள் போட்டு எடுத்து வைக்கணும். இதே பார்த்தீங்கன்னா வெளியிலையோ இல்லை இந்த மாதிரி மாடிப்படியிலோ ஏறி நீங்கள் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவி ஒரே இடத்துல காய வச்சுட்டு ஒரே இடத்துல டப்பாவெல்லாம் போட்டு நம்ம நிரப்பி வச்சுட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாமே கழுவி காய போட்டாச்சுங்க. துணியும் காய போட்டு வந்தாச்சு. டப்பாவில் இருந்த பருப்பு எல்லாமே அதுக்குள்ளேயே போட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சுங்க. இப்போ மேலே ஷெல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷெல்ஃபு மட்டும் க்ளீன் பண்ணுங்க. அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிவிட்டுங்க. தண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் சாமானும் கழுவி வச்சா அடிக்கடிக்கு குட்டி குட்டி பூச்சிகள் வரும் இல்லைங்களா. அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் பூச்சி வராதுங்க. நான் இப்போ கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டுங்க. நம்ம தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சால் தெரியாதுங்க. ஒரே நாளில் இவ்வளோ வேலை செஞ்சால் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஒரு பண்டகன் வந்தால் போதுங்க வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது இவ்வளோலாம் வச்சுட்டு. சரி நானும் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டுங்க. என்ன ஒன்று வீடு மட்டும் மாப் போடணும், அந்த வேலையை கூட பாப்பா எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சாப்பாடு செய்தாங்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பசி எடுத்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க. நான் முன்னாடியே முட்டையெல்லாம் வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையெல்லாம் இதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. தூக்கி போடுன்னு சொன்னோன்னே வெளியில் தூக்கி போட்டுறாதீங்க, கடாய்க்குள்ளே தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க முட்டையை எல்லாமே. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இப்படியே வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. முட்டை தொக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்யலன்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொத்தமல்லி பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது செஞ்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த முட்டை தொக்கை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துடும். சீக்கிரம் நாள் போயிட்டே இருக்குங்க. நீங்களும் வீடு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருப்போம்.